भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा அனைத்து பக்தர்களுக்கும் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு துருவ மன்னரின் தாயை பற்றி பாகவதத்துல சின்னதா விளக்கியிருக்காங்க. சோ அந்த தாயை பற்றி இன்னைக்கு பேச போறோம். உத்தானபாத மகாராஜாவினுடைய உத்தானபாத மகாராஜாவினுடைய மைந்தன் மகன் துருவா. அவருக்கு 2 மனைவிகள், சுனிதி சுருச்சி அப்படின்னு 2 மனைவிகள். மூத்த மனைவி சுனிதி, அவங்க பிள்ளைதான் துருவன். 2வது மனைவி சுருச்சி, அவங்க மகன் உத்தமன். இந்த 2 பிள்ளைகளுமே ரொம்ப அன்பா ஒன்னா இருப்பாங்க. ஆனா 2வது மனைவி சுருச்சி மன்னருக்கு பிரியமான மனைவி. அவங்க துருவனை தந்தையிடமிருந்து மாற்றி வைத்து விடுவார்கள். அப்பா மடியில உட்கார போனா அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, உனக்கு அதற்கு யோக்கியதை இல்லை, என் மகன் உத்தமன் தான் அடுத்த மன்னன், உனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தா நீ அதை அப்படியே அறவே விட்டுவிட வேண்டும். இனி உனக்கு மன்னனாக வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நீ என் கருவில் பிறக்க வேண்டும். இந்த சின்ன குழந்தை கிட்ட காதால கேட்க முடியாத கொடூரமான வார்த்தைகளை எல்லாம் பேசி அந்த குழந்தை அழுதுகிட்டே ஓடிடும். இந்த 2 மனைவிகள் பேர்லயே அவர்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுநீதி முதல் மனைவி, நீதி தர்மத்துக்கு தகுந்தபடி வாழக்கூடிய பெண். 2வது சுருச்சி, ருச்சி ருசிக்கு தகுந்த மாதிரி, இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடிய பெண். எப்படி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படி வாழ்வாங்க. முதல் மனைவி நீதி சுநீதி, தர்மத்தை சார்ந்து வாழ்பவள். 2வது மனைவி சுருச்சி, ருச்சி ருசி, தன் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடிய பெண். இப்ப பாகவதம் நம்மளிடம் கேள்வி கேட்கிறது, நம்ம யாரு? சுநீதியா சுருச்சியா? தர்மத்திற்கு தகுந்த மாதிரி வாழக்கூடியவர்களா நாம், இல்ல மனதிற்கு விருப்பப்படும்படி வாழக்கூடியவர்களா? நம்ம யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். நம்ம எல்லாம் முதல் மனைவிய மாதிரியா, 2வது மனைவியை மாதிரியா? யாருமே பதில் சொல்லலையே. நம்ம ஏறக்குறை எல்லாருமே முதல் மனைவிய மாதிரி பேசுவோம், ஆனா 2வது மனைவியை மாதிரி தான் வாழ்வோம். பெருசா தர்மத்தை பாரு, எல்லாம் சத்தியமான உண்மை அது இதுன்னு நம்ம பேசுவோமே தவிர, வாழ்க்கை என்று வரும்பொழுது மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ முயற்சி செய்யும். அப்போ துருவன் அந்த
அந்த இரண்டாம் தாய் சித்தியின் கொடுமையான கொடூரமான வார்த்தைகளை கேட்டு தாங்க முடியாம அழுது கொண்டே சுனீதி அம்மாவோட மடியில போய் உட்காந்து, சித்தி இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க, என்னால தாங்க முடியல அப்படின்னு அம்மா என்னெல்லாமோ சொல்லி சமாதானப்படுத்த முயற்சி செய்யறாங்க. ஆனா அம்மானால மகனை சமாதானப்படுத்த முடியல. உடனே சொல்றாங்க, இந்த வாழ்க்கையில எவ்வளவு லௌகீகமான ஆனந்தத்தை நீ அடைஞ்சாலும் அது நிரந்தரம் இல்லை. நாராயணனை சரணடைவதுதான் நிரந்தரம். அவருக்கு மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு முழுமையான நிம்மதியை தர முடியும். இந்த உலகத்துல அழகு, சக்தி, பணம், செல்வாக்கு, பேர், புகழ் இதெல்லாம் எவ்வளவு கிடைச்சாலும் சரி, கண்டிப்பா மனதுக்கு அமைதியே கிடைக்காது. என்றைக்கு ஒருவன் முழுமையாக பகவானை, அதாவது பாகவதம் சொல்ற மாதிரி பகவான சரணடையும், நம்ம விருப்பப்படுற மாதிரி சரணடைய கூடாது. நம்ம எல்லாருமே எதையோ பண்ணிக்கிட்டு அதையும் பக்தின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். பாகவதம் எப்படி சொல்லுகிறதோ அப்படி ஒரு மனிதன் சரணடைஞ்ச அப்பதான் முழுமையான திருப்தி, ஆனந்தம். இத சொல்லி நாராயணரை தேடிக்கொண்டு வா அப்படின்னு மகனை தாய் அனுப்பிடுறாங்க. அங்க பாகவதத்துல பிரபுபாதர் விளக்குறாரு, பெற்ற தாயும் அங்க ஒரு ஆன்மீக குருவாக மாறுறாங்க. பெற்றோர்கள் கடமை, நாம் பெற்ற பிள்ளைகளை இறைவனின் வழிபார்த்து அனுப்புவது, அவர்களுக்கு அப்படி உபதேசம் தருவது. அவங்களை எல்லாம் என்ஜினியர் ஆக்குறோம், டாக்டர் ஆக்குறோம், நல்ல இடங்களில் மனம் முடித்து கொடுக்கிறோம், பொன்னும் பொருளும் கொடுக்கிறோம், சரி. ஆனா பகவானை கொடுத்தோமா, அதை செய்யல அப்படின்னா நம்ம முழுமை அடையவில்லை என்று அர்த்தம். அவங்க ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாததும் இரண்டாவது பட்சம். ஆனா நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். சுனீதி தாயும் துருவ மன்னரின் குருவாக மாறிவிடுகிறார். அப்புறம் இவர் காட்டுக்கு போய் கடுமையான தவமெல்லாம் செய்து, சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத கடுமையான தவம் அந்த சிறு பிள்ளை செய்து, கடைசியில பகவான் தோன்றி துருவ மன்னருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அந்த மன்னரும், இவ்வளவு நாள் நாம் போய் கண்ணாடி துகள்களை ஆசைப்பட்டு விட்டேனே. ஏன்னா இவர் எதுக்கு காட்டுக்கு போறாருன்னா, எங்க அப்பாவை விட பெரிய செல்வாக்குள்ள மன்னரா மாறிடணும், பிரம்மாவை விட பெரிய ஆளா நான் மாறிடணும், என் கையில் பணம் இருந்தால்தான் இந்த உலகம் என்னை மதிக்கும், எங்க அப்பா மடியில என்ன சித்தி உட்கார விடல, எங்க அப்பாவை விட நான் பெரிய மன்னராகி விட வேண்டும், இப்படியெல்லாம் ஆசைப்பட்டு தான் காட்டுக்கு போனார் துருவர். ஆனா அந்த அழகான பகவான் திருமுகத்தை பார்த்த உடனே, அவருடைய வடிவு, அந்த அழகை பார்த்த உடனே துருவ மன்னரின் மனசெல்லாம் அப்படியே மாறிவிடுகிறது. இவ்வளவு பெரிய மகாநிதி பகவானை பார்த்துவிட்டு நாம் போய் அரசாங்கம் வேண்டும், மன்னர் பதவி வேண்டும், பணம் வேண்டும், செல்வாக்கு வேண்டும் அப்படின்னெல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக ஆசைப்பட்டு விட்டேன். பகவானை போன்ற வைரம் இருக்கும் பொழுது கண்ணாடி துகள்களை கேட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே வேண்டான்ட்டார். இந்த மன்னர் பதவி வேண்டும், மாமன்னனாக வேண்டும் என்று சொல்லி காட்டுக்கு போய் தவம் பண்ணி பகவான் அதை தருகிறேன் என்று சொல்ல போது வேண்டான்ட்டார். எனக்கு நீங்க போதும், எனக்கு இந்த அரசாங்கம் எல்லாம் வேண்டாம். அவர் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல பகவான் அதை பூரா தந்துட்டார். அந்த சிறு பாலன் 14 உலகத்தினுடைய மன்னராக மாறிவிட்டார் அந்த சிறு வயதிலேயே. ஆனா அவருடைய பிரார்த்தனை என்ன? பகவானே, உங்கள் திருவடியை நான் மறக்கவே கூடாது அப்படின்னு பிரார்த்தனை செய்து உலகத்தாரை எல்லாம் ஆன்மீக வழியில், ஆன்மீக பாதையில் கொண்டு வந்து
சரியான ஒரு ஒரு தர்மத்தை பின்பற்றக்கூடிய மன்னராக வாழ்கிறார். கடைசியில அவருடைய உடல் பிரியும் நேரம், கடுமையான தவம் செய்து உணவை மறந்து உறக்கத்தை துறந்து அவர் சமாதி நிலையை அடைய முயற்சி பண்ணும்போது வைகுண்டத்திலிருந்து நந்தா சுனந்தா அப்படின்னு 2 அழகான வைகுண்டவாசிகள் விஷ்ணு தூதர்கள் இவரை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போக முயற்சி பண்றாங்க. இவரும் விமானத்துல ஏறி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு ஞாபகம், ஐயோ அம்மாவை விட்டுட்டு நான் மட்டும் போறனே. என் அம்மா தன் வாழ்க்கையில எந்த சுகத்தையும் அவர்கள் அனுபவிக்கவில்லை. மன்னருக்கு பிரியமான மனைவியாகவும் அவர் இருக்கவில்லை. எனக்கு பகவானை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், அந்த கடனை என்னால திரும்ப அடைக்கவே முடியாது. அதனால தான் நமக்கு யாராவது பகவானை பற்றி சொல்லிக் கொடுத்திருந்தா அந்த கடனை நம்மால திருப்பி அடைக்க முடியாது. பக்தர்கள்ல குற்றம் குறைகள் இருப்பது இயற்கை தான். ஆனா அவங்க நமக்கு யார கொடுத்திருக்காங்க, விலை மதிக்க முடியாத ஒரு நிதி. இந்த நிதிக்கு சமமாக இந்த உலகத்தில் வேற எந்த நிதியுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிதியை நமக்கு தந்திருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் நமக்கு 1 கிலோ தங்கம் தர்றார். ஆனா கண்டிஷன் என்னன்னா, நான் உன்னை ஒரு தடவை கிள்ளுவேன் அப்படிங்கிற. ஆனா நான் உனக்கு 1 கிலோ தங்கம் தர்றேன். நான் என்ன சொல்லுவேன், நீ 1 10 100 கிள்ளிக்கையா, பிரச்சனையே இல்லை, எனக்கு கிலோ தங்கம் தந்தா போதும். இல்ல நீ என்ன கிள்ளுவியா அப்படின்னா எனக்கு உன் தங்கம் வேண்டாம், ஏதாவது மடையன்னு சொல்லுவானா? நீ வேணா ஒரு ஊசி எடுத்து வேணாலும் என்ன குத்திக்கோ, 1 கிலோ தங்கம் தான் என்று. அதே மாதிரி பகவான் என்ற மாபெரும் நிதியை தருகிறார்கள் பக்தர்கள். என்ன 2 திட்டுவாங்க எப்பவாது. 1 கிலோ தங்கத்துக்கு முன்னாடி 2 திட்டெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்பதான் அவர் அம்மாவை யோசிக்கிறார். எனக்கு பகவானின் பாதையை காண்பித்து கொடுத்தவர் என் தாய், அவங்களை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? உடனே சொல்றாரு அந்த விஷ்ணு தூதர்களிடம், நாம் வரல வைகுண்டத்துக்கு அப்படின்னு சொல்றார். என் தாயை கொண்டு போக வேண்டும் எனக்கு, அதுதான் ஒரு பிள்ளையின் கடமை. நம்மெல்லாம் பெற்றோர்கள் வயசாகும் போது அவங்களுக்கு டிவி வாங்கி கொடுத்து இன்சூரன்ஸ்ல பணம் போட்டு கொடுத்து நல்ல விஷயம்தான். ஒருத்தர் என்கிட்ட இப்ப சில வருடங்களுக்கு முன்னாடி சொன்னார், வயசான எங்க அம்மா வீட்டுல இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கும், எதையாவது அனாவசியமா என் மனைவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். வயசாயிருச்சு, என்ன பண்றது, நான் பேசாம போனா போட்டுன்னு சொல்லி அவங்க ரூம்ல பெரிய ஒரு டிவியை வாங்கி வச்சு கொடுத்து ரிமோட்டையும் கொடுத்துட்டேன் கையில. இப்ப எங்க அம்மா ரூமை விட்டு வெளியே வர்றதே இல்லை, அவ்வளவு நிம்மதியா போச்சு அப்படிங்கிற. அதை ஒரு தீர்வாக அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆனா பாகவதம் என்ன சொல்லுது, அந்த பெற்றோர்களை புண்ணிய தலங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அப்படி செஞ்சாதான் அந்த பித்ரு கடன் கொஞ்சமாவது அடையும். பெற்றோர்களிடம் நமக்கு இருக்கும் கடனை திரும்ப யாராலும் அடைக்க முடியாது. அம்மா அப்பா எல்லாம், அதிலும் குறிப்பாக தாய், உறக்கத்தை துறந்து தன் உடலின் ஆரோக்கியத்தை களைந்து பிள்ளைகளை வளர்க்கிறாங்க. அவங்க கல்லு பட்டுச்சுன்னா இவங்க கண்ணுல தண்ணி வரும். அந்த கடனை எல்லாம் திரும்ப அடைக்கவே முடியாது. எப்படி அடைக்க முயற்சி செய்யலாம்? அந்த பெற்றோர்களை புனித தலங்களுக்கு கொண்டு போகலாம். வயசான காலத்துல அவங்களுக்கு ஹரிநாமம் சொல்ல ஜபம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை நம்ம கொடுக்கலாம். பிரசாதம் சமைத்து அவங்களுக்கு பரிமாறலாம். அவங்க கூட உட்கார்ந்து ராமாயணம் பாகவதம் எல்லாம் படிக்கலாம்.
அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அது பொருட்டே கிடையாது. துருவர் சொல்றார், நான் வரல, என் தாயை விட்டு விட்டு நான் வரல அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அந்த வைகுண்ட துவாரபாலகர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, துருவமன்னா நீங்க கவலைப்படாதீங்க, பாருங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு விமானம் செல்லுகிறது. உடனே அவர் அதுல பார்த்தா அதுல துருவ மன்னரின் தாய் சிரித்து கொண்டே போகிறார். துருவ மன்னருக்கு கண் கலங்கி விட்டது. அப்ப அந்த வைகுண்ட விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க, உங்களை போன்ற ஒரு மாபெரும் பக்தருக்கு தாயான அந்த ஒரு பாக்கியம் அந்த பெண் வைகுண்டத்திற்கு உங்களுக்கு முன்னாடியே போறாங்க. அவங்க செஞ்ச சேவை என்ன? மாபெரும் வைணவனுக்கு பிறவி கொடுத்தது, ஜென்மம் கொடுத்தது. உங்களுக்கு முன்னாடி அவங்க போறாங்க அப்படின்னு சொன்னா துருவ மன்னர் நன்றியுடன் 2 கைகளை எடுத்து வணங்கி கண்ணீர் மல்க பகவானை பிரார்த்தனை செய்கிறார். பகவானே, நான் என் கடமையை மறந்து விட்டேன், ஆனால் நீங்கள் என் கடமையை மறக்கல. நான் கூட அம்மாவை மறந்துட்டேன் திடீர்னு, ஆனா நீங்க மறக்காம என் தாயை முன்னாடியே கொண்டு போறீங்களே. ஒரு குலத்துல ஒரு வம்சத்துல ஒருத்தர் தூய பக்தரானா கூட பெற்றோர்கள் மூதாதையர்கள் எல்லாருக்கும் அந்த பயன் கிடைக்கும். அப்படி துருவனின் தாய் வாழ்க்கை பூரா அந்த வலியை பொறுத்து கொண்டு பகவானை நினைத்தார்கள். அதனால் அவங்க வாழ்க்கையின் முடிவில் பகவான் அவங்கள நினைச்சு கொண்டு போயிட்டார். இந்த பக்தி என்று சொல்லக்கூடிய இந்த நிதிக்கு சமமாக இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நம்மை போன்ற பாக்கியசாலிகளும் இந்த உலகத்தில் கிடையாது. பகவானை தெரிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். இனி ஒரே ஒரு வேலைதான் பாக்கி. ரொம்ப ஆழமாக இந்த பக்தியை பயிற்சி செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.